நான் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கும்போது முதல்ல எல்லாரும் கொடுத்த வார்னிங் என்னென்னா ஐஎஸ்ஓவை அதிகமாக வைக்காத நாய்ஸ் வந்துடும் அப்படிங்கிறது தான். ஆனால் உண்மை என்னென்னா ஐஎஸ்ஓ வந்து நாய்ஸை க்ரியேட் பண்ணுறதே கிடையாது. சொல்லப்போனால் ஐஎஸ்ஓவுக்கும் நாய்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த ஐஎஸ்ஓ நாய்ஸ் அப்படிங்கிற இந்த மித்தை பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள்ஸோட குயிக்காக பார்க்க போகிறோம். ஐஎஸ்ஓ அப்படின்னா லைட் சென்சிட்டிவிட்டி. இந்த ஐஎஸ்ஓவை புரிஞ்சிக்கணும்னா முதல்ல நம்ம ஃபில்ம் ஐஎஸ்ஓவை புரிஞ்சிக்கணும். ஏன் அப்படின்னா ஃபிலிமில் இருக்கிற ஐஎஸ்ஓவும் இன்னைக்கு டிஜிட்டல் கேமராவில் இருக்கிற ஐஎஸ்ஓவும் வேறு வேறு விதமாக வேலை செய்யுது. ஃபிலிம் ரோல் வாங்கும்போது 100, 120, 200, 400, 800, 1200 அப்படின்னு போட்டிருக்கோம். ஐஎஸ்ஓ 100 அப்படின்னா அந்த ஃபிலிம் வந்து லைட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக சென்சிட்டிவாக இருக்கும். ஐஎஸ்ஓ 1600னா லைட்டுக்கு அந்த ஃபிலிம் வேகமாக ரியாக்ட் ஆயிரும். ஃபிலிமில் வந்து லைட் சென்சிட்டிவ் காம்போனண்ட்டான சில்வர் ஹேலைட் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ ஐஎஸ்ஓ 100 அப்படிங்கிற ஃபிலிம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில்வர் ஹேலைட் கிறிஸ்டல்ஸோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக ஃபைனாக இருக்கும். இதுவே ஐஎஸ்ஓ 1600 இருக்கிற ஃபிலிமில் சில்வர் ஹேலைட் கிறிஸ்டல்ஸோட அளவு வந்து பெருசாக இருக்கும். இப்போ அது வந்து எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் உங்களால் நேரடியாகவே பார்க்க முடியும், புள்ளி புள்ளியாக தெரியும். இந்த புள்ளி புள்ளியாக வருது இல்லை, இதை வந்து ஃபிலிமில் ஃபிலிம் கிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே டிஜிட்டலில் வந்தால் அது நாய்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ சில்வர் ஹேலைட் கிறிஸ்டல்ஸ் எவ்வளவு சின்னதாக இருக்கோ ஃபிலிம் கிரெயின் கம்மியாக வரும். சில்வர் ஹேலைட் கிறிஸ்டல்ஸோட சைஸ் பெருசாக இருக்கும்போது ஃபிலிம் கிரெயின் அதிகமாக தெரியும். ஃபிலிமில் எப்பயுமே ஐஎஸ்ஓ வந்து ஃபிக்ஸ்டு தான். இப்போ நீங்கள் கொடாக் 400 அப்படின்னு வாங்குறீங்கன்னா அதோட ஐஎஸ்ஓ வந்து 400 தான், அதை மாற்ற முடியாது. ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃபிலிமை வந்து கேமரா உள்ள போட்டிங்கன்னா ஐஎஸ்ஓ 400 தான் எடுக்க முடியும் ஃபிலிம் முடிகிற வரைக்கும். பட் டிஜிட்டல் கேமராவில் ஷார்ட் பை ஷார்ட்டு ஐஎஸ்ஓ வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் டிஜிட்டல் கேமராலையும் ஐஎஸ்ஓ வந்து ஃபிக்ஸ்டு தான். டிஜிட்டல் கேமராவோட சென்சாரோட ஐஎஸ்ஓவும் எப்பவுமே ஃபிக்ஸ்டு தான். மோஸ்ட்லி 100. சில கேமரால 64 இருந்து ஆரம்பிக்கும், சில கேமரால 200 இருந்து ஆரம்பிக்கும். அப்போ நம்ம 200, 400, 800, 1000, 1500, 1,00,000 வரைக்கும் போகிறோமே ஐஎஸ்ஓ, அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் அது வந்து சென்சார் ரெக்கார்ட் பண்ண லைட்டை நம்ம ஜஸ்ட் ஆம்பிளிஃபை பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ எப்படி வந்து ரேடியோவில் வர ஒரு சிக்னலை வால்யூம் வச்சு நம்ம ஆம்பிளிஃபை பண்ணுறோமோ டிஜிட்டல் கேமரா ரெக்கார்ட் பண்ண அந்த லைட் இன்ஃபர்மேஷனை நம்ம ஆம்பிளிஃபை பண்ணுறோம். ஃபிலிமில் சென்சிட்டிவிட்டியே மாறும், ஆனால் டிஜிட்டல் சென்சாரோட சென்சிட்டிவிட்டி எப்பவுமே ஃபிக்ஸ்டு தான். ஐஎஸ்ஓ அப்படிங்கிற பேரில் நம்ம சும்மா பூஸ்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா ஐஎஸ்ஓ அதிகமாக வைக்கும்போது நமக்கு கண்ணுக்கு தெரிகிற நாய்ஸ் எங்கேருந்து வருது? நாய்ஸ் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ரொம்ப முக்கியமான காரணம் லைட்டிங் பத்தலைன்னு அர்த்தம். டிஜிட்டல் கேமராவில் உண்டாகிற நாய்ஸ் வந்து கேமராவோட எலக்ட்ரானிக்ஸ்னாலையும் சென்சார் இமேஜை பதிவு பண்ணும்போது நடக்கிற ப்ராசஸிங்னாலையும் தான் உண்டாகுது. எப்பவுமே நம்ம எடுக்கிற எல்லா ஃபோட்டோஸ்லையும் பேஸ் நாய்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். லைட்டிங் கண்டிஷன் நல்லா இருக்கும்போது அந்த நாய்ஸ் தெரியல, அவ்வளோதான். ஸோ இப்போ பேட் லைட்டிங் கண்டிஷன், அதாவது லைட் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் ப்ராப்பரான எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஐஎஸ்ஓவை இன்க்ரீஸ் பண்ணும்போது நாய்ஸும் லைட்டும் சேர்ந்து ஆம்பிளிஃபை ஆகி அந்த நாய்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இது வந்து ஆல்ரெடி இருக்கிற நாய்ஸ். ஐஎஸ்ஓ புதுசாக எந்த நாய்ஸையும் கிரியேட் பண்ணலை. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஐஎஸ்ஓவோட வேலை என்னென்னா இருக்கிற லைட் சிக்னலை ஜஸ்ட் ஆம்பிளிஃபை பண்ணுறது தான். ஸோ அப்படி ஆம்பிளிஃபை பண்ணும்போது இந்த நாய்ஸும் லைட்டும் சேர்ந்து ஆம்பிளிஃபை ஆகி அந்த நாய்ஸ் நம்ம கண்ணுக்கு தெளிவாக தெரியுது. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இந்த ரெண்டுமே ஒரே ஷட்டர் ஸ்பீடு, ஒரே அப்பர்ச்சரில் எடுத்தது. நான் சேஞ்ச் பண்ணது ஐஎஸ்ஓ மட்டும்தான். லெஃப்டில் இருக்கிற இமேஜ் ஐஎஸ்ஓ 100, ரைட்டில் இருக்கிற இமேஜ் ஐஎஸ்ஓ 640. ஸோ இப்போ லைட்டாக போஸ்ட் ப்ரொடக்ஷனில் லெஃப்டில் அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிருக்கிற இமேஜை ரைட்டுக்கு ஏற்ற அதே எக்ஸ்போஜருக்கு நான் கொண்டு வரேன். ஸோ ஐஎஸ்ஓ 100 வச்சது எடுத்ததில் எவ்வளோ நாய்ஸ் இருக்குது பாருங்கள். அப்படின்னா ஐஎஸ்ஓ எந்த நாய்ஸையும் கிரியேட் பண்ணலை. லோ லைட்டிங் கண்டிஷன்ஸில் எக்ஸ்போஜர் ப்ராப்பராக இல்லாத போது டார்க்கான ஏரியாஸில் நாய்ஸ் வந்து பேசிக்காகவே ரெக்கார்ட் ஆகும். ஸோ இப்போ நாய்ஸ் வராமல் ஷூட் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்னென்னா நம்ம லைட்டிங்கை அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. மீண்டும் இன்னொரு எக்ஸைட்டிங்கான ஃபோட்டோகிராஃபி வீடியோவில் சந்திப்போம்.